ஹாய் ஆல். இது வந்து அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தோம் இல்லையா? அப்போ தான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த மேனிக்வேனோட போய் இவனும் நின்றுக்கிட்டா, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இவன் வந்து இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருந்தான். இந்த கதையில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கருத்தும் நல்லா சொல்லித்தராங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலும் இருந்தது. பேர் ஆனால் மறந்துட்டேன். எப்படி மழை வருது அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதையுமே சாய் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனவொன்னே பார்த்திங்கன்னா, இங்கே அருப்புக்கோட்டையில் த கேக் பார்க் அப்படின்னு இருக்குது. இங்கே உண்மையிலேயே வந்து அந்த இஞ்சி டீ, அந்த கேக் எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் வீட்டிலே டீ குடிச்சிட்டு போனதுனால நான் ப்ரௌனி, சாய் கேக் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் சமோசாவும் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நேராக ரிலையன்ஸ் போயிட்டோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் இந்த லீவில் தான் சாக்லேட்ஸ் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கையை பாருங்கள், அங்கே போட்டு உழப்பிகிட்டு இருக்கான். எனக்கு அப்படி பண்ணாலே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிச்சிட்டோம்.